வணக்கம் நட்புகளே. விஜய் அவரோட நிலைப்பாடு என்ன? இப்போது பனையூரில் வச்சு மக்களை சந்திக்க போயிருக்கிறாரு. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பலவிதமாக போய்கிட்டு இருக்கு. அவர் தான் அது அவரோட கடமை. எதுங்க கடமை? அவர் முதலமைச்சரா? அவருக்கு என்ன கடமை? அவரை சந்திக்க இறந்தாலும், அவரை சந்திக்க வராமல் உங்கள் மீட்டிங்கில் அவர் இறந்துருந்தாலும் அவர் அந்த மக்களை கண்டிப்பாக கவனிச்சிருப்பார். உங்கள் மீட்டிங்கில் திமுக மீட்டிங்கில் அவர்கள் இறந்திருந்தாலும் அந்த மக்களை கண்டிப்பாக விஜய் சந்திச்சிருப்பார். ரெண்டாவது, விஜய் அதிமுகவோட கூட்டணி போடணும், பிஜேபியோட கூட்டணி போடணும். போட்டால் தான் விஜய் ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்? பன்னீர்செல்வத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு விஜய் அந்த இடத்துல உட்கார வைக்கணும். இதுதான் எய்ம். பனையூர்லேருந்து ஒருத்தன் வருவான், தூங்கிக்கிட்டு இருக்க கும்பகர்ண எடப்பாடியை தட்டி எழுப்புவான். கட்சி ஆரம்பித்து அதை என்னடா புதுசாக நமக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி எந்திப்பார். திடீர்னு நாட்டை பற்றி கவலைப்படுவார். முக்குக்கு மீட்டிங் போடுவார். திருவாரூரில் நெல்லுமுடம் முளைச்சிருச்சாமேன்னு போய் பார்த்துட்டு வருவார். அதுக்கு பதில் சொல்ல சின்னவர் வருவார். என்னங்கடா நடக்குது நாட்டில்? இவர் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வரணுமா? எதுக்கு? அதுக்கு கட்சி ஆரம்பிக்காமே இருந்துட்டு போயிடலாமே. அதிமுக கூட கூட்டணி போடுறதுக்கு. அதுக்கு நாங்கள் அதிமுகவுக்கே ஓட்டு போட்டுருவோமே உங்கள் கூட கூட்டணி போடுறதுக்கு. விஜய் அவர் தனியாக தான் இருக்கிறாரு, சொல்லிட்டாரு. தனியாக தான் இருப்போம், யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. விஜய் ரசிகர்களே அதுக்கு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஆசைப்படவே கிடையாது. கப்பு முக்கியம் பிகழு அப்படின்னு 2024 அண்ணன் சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் இந்த பாசிசம் பாயாசம் நம்பர் 1 நம்பர் 2 இவங்க கூடலாம் நாங்கள் கூட்டணி யாரு கூடயும் போடவே இல்லை. அப்புறம் நம்ம நாட்டிலேருந்து சொரண்ன காசை நிறைய செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்டேருந்து அடித்த காசு நிறைய செலவாகிக்கிட்டு இருக்குது. நீ எல்லாம் ஒரு ஆள் போடா 5 ரூபா தாள் அப்படின்னு அந்த 5 ரூபா காசு எப்படி செல்ல காசாக மாறிச்சோ அதே மாதிரி நம்ம திமுகவை தட்டி விட்டுட்டு நம்மளோட நிலைப்பாடில் யார் கூடயும் கூட்டணி போடாட்டாலும் நமக்கு இருக்கிற கூட்டம் கண்டிப்பாக ஜெயிக்கும், இது ஜெயிக்க பிறந்த கட்சி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்போம்.